வார்த்தைகளில் விளையாடும் ஆப்பிள். இது என்னன்னே எனக்கு தெரில கைஸ். அதாவது இப்போ ரீசெண்டாக ஐஃபோன் 17 ஈவெண்ட் நடந்துச்சுல்ல, அதில் வந்து இந்த ப்ரோ மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரு ஒன்று ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது. அதாவது 8x ஆப்டிக்கல் குவாலிட்டி ஜூம் எங்கள் ஃபோனில் இருக்குதுன்னு சொல்லி ஆப்பிளோடைய அந்த ஈவெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆப்பிள் வந்து என்ன பண்ணுறது, ஆப்டிக்கல் குவாலிட்டி ஜூம். அதாவது ஜூமிங் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ஆப்டிக்கல் ஜூம், இன்னொன்று டிஜிட்டல் ஜூம். 4x ஆப்டிக்கல் ஜூம் சென்சரை வந்து இந்த ஐஃபோன் ப்ரோ மாடல் 17 ப்ரோ மாடல்ஸில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இமேஜை டிஜிட்டலாக க்ராப் பண்ணி 8x வரைக்கும் இதால் ஜூம் பண்ண முடியும். பட் ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா 8xல் போனாலும் ஆப்டிக்கல் குவாலிட்டி ஜூம் கொடுக்குறாங்க. இது வந்து ஆப்டிக்கல் ஜூமா இல்லை டிஜிட்டல் ஜூமானே சொல்லலை, ஆப்டிக்கல் குவாலிட்டி ஜூம்னு சொல்லியிருக்கான். அதாவது இவன் என்ன சொல்ல வர்றான்னா அது வந்து டிஜிட்டல் ஜூமாகவே இருந்தாலும் அது ஆப்டிக்கல் குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல வரானா. அதை நாமளே புரிஞ்சுக்கணுமா. இதை சாதாரண மக்கள் கேட்டால் என்ன நினைப்பாங்க, ஆப்டிக்கல் குவாலிட்டி ஜூம்னா ஆப்டிக்கல் ஜூமில் தான் ஆப்டிக்கல் குவாலிட்டி ஜூம் வரும் இல்லையா. பாரு எப்படிலாம் வார்த்தையில் விளையாடுறான்னு பாருங்க. ஸோ வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, இதில் வந்து 8x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் உண்மையிலேயே இருக்கிறது 4x ஆப்டிக்கல் ஜூம் தான். 8x அவன் பண்ணுறது டிஜிட்டல் தான். ஸோ ஆப்டிக்கல் ஜூம் மாதிரி இதில் வந்து குவாலிட்டி நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இப்படி தான் வார்த்தைகளில் விளையாடுவோம் ஆப்பிள். இது வந்து ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்டாக சொல்ல வேண்டியது கம்பெனியோட கடமை தானே. ஆப்டிக்கல் குவாலிட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு ஆப்டிக்கல் குவாலிட்டி ஜூமு ஆப்டிக்கல் ஜூம்னு வந்து வார்த்தையில் விளையாடக்கூடாது. சப்ஸ்கிரைப்.